குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபார்மகாலஜியில் ஆன்டி ஆன்ஜினல் ட்ரக், ஆன்டி அரித்மிக் ட்ரக் அண்டு அத்திரோஸ்க்ளோரோசிஸ். ஓகேங்களா, இந்த மூணையும் சேர்த்து ஒரு டாப்பிக்காக அப்படி பார்த்துடலாம். ஆன்ஜினா டைப் ஆஃப் ஆன்ஜினான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 3 டைப் இருக்குது. இதில் வந்து டிப்பிக்கல் ஆன்ஜினால், நான் டைப்பிக்கல் ஆன்ஜினான்னு சொல்லுவோம். கிளாசிக்கல், அதாவது நார்மல் டைப் ஆஃப் ஆன்ஜினா தான் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் தென் வேரியண்ட் ஆன்ஜினா, அதுக்கு அனதர் நேம் வந்து பிரின்ஸ் மெட்டல் ஆன்ஜினான்னு சொல்கிறோம். அடுத்தது அன்ஸ்டேபிள் ஆன்ஜினா. அப்படி 3 டைப் ஆஃப் ஆன்ஜினா இருக்குது. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் வந்து ட்ரிகர் எதனால இதுல ட்ரிகர் ஆகுது, என்ன காசால வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிப்பிக்கல் ஆன்ஜினா அப்படின்னு சொல்றது இன்டியூஸ்டு பை தி எக்ஸைட்மெண்ட். எக்ஸசைஸால வரலாம், இல்லை எக்ஸைட்மெண்டால வரலாம், இல்லைன்னா ஹெவி மெட்டல்ஸால வரலாம்னு சொல்றாங்க. பேத்தாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எப்படி அந்த டிசீஸ் வந்து ப்ராக்ரஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டரி டு அட்வான்ஸ் அத்ரோஸ்க்ளரோசிஸ் ஆஃப் கரோனரி வெசல்ஸ். ஓகேங்களா, கரோனரி அத்ரோஸ்க்ளரோசிஸ் வந்து என்ன ஆகுங்க, இதில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது இசிஜியில் எப்படி இது காட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டி செக்மெண்ட் டிப்ரெஷன். எஸ்டி செக்மெண்ட் டிப்ரெஷன் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து டிப்பிக்கல் ஆன்ஜினாவில் நமக்கு வரக்கூடிய விஷயம். இதில் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆன்ஜினா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்தது கிடையாது. இதுக்குள்ளே போய் டீப்பாக கேட்க போகிறதில்ல. ஜிபேட் எக்ஸாம் அந்த மாதிரி இதில் வேணால் கேட்டிருக்கலாம். நம்மளோட ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் அப்படி வந்து கேட்கறதில்ல. ஜஸ்ட் அவுட்லைனாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரிப்பீட்டடாக நம்ம வந்து டைப்பிக்கல் ஆன்ஜைனா அண்ட் இது வந்து வேரியண்ட் ஆன்ஜைனா, அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா, இதை வந்து நம்ம படிப்போம். அதுக்கான ட்ரக்ஸை வந்து நம்ம படிக்கும்போது அது என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். பிரின்ஸ் மெட்டல் ஆன்ஜைனா அப்படின்னு சொல்றது வந்து இந்த வேரியண்ட் ஆன்ஜைனா. இதில் வந்து என்னன்னா இன்டியூஸ்டு வைல் ரெஸ்ட். ஓகேங்களா, ரெஸ்ட்டாக இருக்கும்போது கூட இது வந்து வரும். இப்போ நமக்கு வந்து டிப்பிக்கல் ஆன்ஜைனா வந்து நமக்கு வந்து எப்போன்னா எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது எக்ஸசைஸால் இன்டியூஸ் ஆகிட்டு ஹெவி மெட்டல்ஸால் இன்டியூஸ் ஆகி தான் வரக்கூடியது. பட் வந்து வேரியண்ட் ஆன்ஜைனா அப்படிங்கிறது வந்து டூரிங் ரெஸ்ட்டில் கூட இது வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொரோனரி ஆர்டரி ஸ்பாசம், அதனால தான் வந்து இது வந்து வருது. ஓகேங்களா, அதான் பேத்தாலஜி. அந்த டியூ டு தட் ரீசன் வந்து இது வருது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க பேத்தாலஜின்னு. காஸ்ட் பை தி கரோனரி ஆர்டரி ஸ்பாசம், டிக்ரீஸ்டு பிளட் ஃப்ளோ, இதுதான் அது. அடுத்து வந்து பாருங்க, இதில் இசிஜியில் வந்து என்ன ஆகுதுன்னா எஸ்டி செக்மெண்ட் வந்து எலிவேஷன் ஆகுது. இங்கே வந்து டிப்ரெஷன் ஆச்சு இல்லைங்களா, டைப்பிக்கல் ஆன்ஜைனால வந்து டிப்ரெஷன் ஆகும், இதில் வந்து எலிவேஷன் ஆகும். அடுத்தது பாருங்க அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா. அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனான்னு சொல்லி பார்க்கும்போது கிளாசிஃபிகேஷன் வந்து அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அன்ஸ்டேபிள் ஆன்ஜினாவை வந்து என்னன்னு சொல்றோம், அனதர் நேம்ல அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது பாருங்க, இதுல வந்து கோல் என்னங்க, நமக்கு ப்ரிவென்ட், அபார்ட் ஆர் டெர்மினேட் தி அட்டாக். அட்டாக் வராம தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கண்டிஷன்ல நம்ம வந்து பார்க்கணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும், இதுல இந்த கொஸ்டின்ஸ் வராது நமக்கு. ஆனால் ட்ரக்ஸ் வந்து வரும். அன்ஸ்டேபிள் ஆன்ஜினாவுக்கு என்ன ட்ரக் கொடுப்போம், வேரியண்ட் ஆன்ஜினாவுக்கு என்ன ட்ரக் கொடுப்போம், டைப்பிக்கல் ஆன்ஜினாவுக்கு என்னென்ன ட்ரக் கொடுப்போம், டிப்பிக்கல், கிளாசிக்கல், டைப்பிக்கல் அந்த மாதிரி சொல்லுவோம். சரிங்களா, அப்போ மெக்கானிசம்ஸ்னு பாருங்க. நைட்ரேட் வந்து யூஸ்வலா என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது, பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் பண்ணுது. ஓகேங்களா, நைட்ரேட்ஸ் வந்து பிளட் வெசல்ஸ் டைலேட் பண்ணுது, அஃபெக்ட் தி வாஸ்குலர் ஸ்மூத் மசில், டிக்ரீஸ் தி ஆக்சிஜன் டிமாண்ட், இதுதான் இதோட ஃபங்க்ஷன். அதுக்கு அடுத்து பாருங்க பீட்டா பிளாக்கர்ஸ். பீட்டா பிளாக்கர்ஸ் என்ன பண்ணுதுங்க, சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் வந்து ஆப்போஸ் பண்ணுது, பிளாக் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனை பிளாக் பண்ணுது. சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் யூஸ்வலாக என்ன பண்ணும், ஹார்ட் ரேட் அதிகமாக்கும், கண்ட்ராக்டிலிட்டி அதிகமாக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து இது கம்மி பண்ணுது. ரெடியூஸ் தி ஹார்ட் ரேட், ரெடியூஸ் தி கண்ட்ராக்டிலிட்டி. இந்த அயனோட்ராபி, குரோனோட்ராபின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஏர்லியர் கிளாஸஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சிஜன் ரேட்டையும் கம்மி பண்ணுது. அதாவது தேவைப்படக்கூடிய ஹார்ட்டுக்கு தேவைப்படைய ஆக்சிஜன் ரேட்டை கம்மி பண்ணுது. ஏன்னா கண்டக்டிவிட்டியை கம்மி பண்ணிடுது, நமக்கு ரெடியூஸ் தி ஹார்ட் ரேட், ரெண்டையுமே கம்மி பண்ணுது பீட்டா பிளாக்கர்ஸ். இப்போ கால்சியம் சேனல் பிளாக்கர் CCBS, அது பார்க்கும்போது என்னன்னா பிளாக்ஸ் தி வோல்டேஜ் சென்சிட்டிவ் கால்சியம் சேனல். கால்சியம் சேனல் தான் பிளாக் பண்ணுது. ஓகேங்களா, அதனால தான் கால்சியம் சேனல் சொல்கிறோம் நம்ம. பைண்ட் டு தி டீபோலரைஸ்டு மெம்பரைன். டீபோலரைஸ்டு மெம்பரைன் ரிலாக்ஸ் தி ஸ்மூத் மசில். ஸ்மூத் மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுது, ஸோ தட் பிளட் வெசல்ஸ் ரிலாக்ஸேஷன் ஆகும். இந்த மாதிரி அது என்ன பண்ணுதுன்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது, ஆன்ஜைனாவை ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ 3 விதமான ட்ரக்ஸ் வந்து நம்ம இதில் பார்த்துருக்குறோம், ஷார்ட்டாக பார்த்துருக்கோம். அதில் அடுத்தது அரித்மியா பேத்தோஜெனிசிஸ் எப்படி நடக்குதுன்னா அப்நார்மல் ஆட்டோமேட்டிசிட்டி ஆஃப் அயன். ஓகேங்களா, கார்டியாக் மசில்ஸில் இந்த மாதிரி நடக்கக்கூடியதுனால அப்நார்மாலிட்டி ஆஃப் அயன் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கிறதுனால தான் இந்த அரித்மியாங்கிறது வருது. அடுத்தது வந்து
டிலேடு ஆஃப்டர் டீபோலரைசேஷன். டீபோலரைசேஷன் பிறகு இந்த டிலே இருக்கு, அதுதான் இந்த பிக்சர்ல காட்டிருக்காங்க. ரீஎன்ட்ரி சர்க்கியூட்ஸ் இம்பல்ஸ், அந்த இம்பல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ரீஎன்ட்ரி சர்க்கியூட் இம்பல்ஸ் இன் தி ஹார்ட், அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அரித்மியா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டைம் வந்து ஏவி நோடில் வந்து என்ன ஆகுதுங்க, இந்த இடத்துல ஏவி நோடு இருக்கு, அங்கே தான் வந்து சைனோஏட்ரியல் நோடு இருக்கு. அங்கேருந்து நமக்கு வந்து இம்பல்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு கண்டாக்டிலிட்டி நடக்குது மசில்ஸில். இந்த ஹார்ட் பிக்சரில் பாருங்கள், கண்டாக்டிலிட்டி நடக்கும். ஆனால் வந்து நமக்கு அந்த ஒரு டைம் இம்பல்ஸ் கிரியேட் பண்ணால் அந்த இம்பல்ஸ் ஒரு டைம் கண்டக்ட் ஆகிட்டு மசில் கன்ட்ராக்ஷன் ஆகி ஹார்ட் பம்ப் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகி அப்புறம் தான் அந்த மாதிரி இதாக நடக்கணும் இல்லைங்களா. ஆனால் இது என்ன ஆகும்னா இந்த இம்பல்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும், இங்கேயே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் வந்து ஹார்ட் ரேட் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுது, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, நம்ம கிளாஸ் 1, 2, 3, 4ன்னு 4 டைப் இருக்கு இல்லைங்களா. ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஃபேஸில் வந்துட்டு நமக்கு 4 டைப் இருக்கு. இப்போ சோடியம் பிளாக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது வந்து சோடியம் பிளாக்கர்ஸ் இருக்கு. ஸ்லோஸ் தி ரேபிட் அப் ஸ்ட்ரோக் டூரிங் தி ஃபேஸ் 0, ஸ்லோ டவுன் கண்டக்ஷன் வெலாசிட்டி. ஓகேங்களா. சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ் இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னா ஃபேஸ் 0வில் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்லோ டவுன் தி கண்டக்ஷன் வெலாசிட்டியை வந்து பண்ணுது. அடுத்தது வந்து கிளாஸ் 2 பாருங்க, கிளாஸ் 2 பீட்டா பிளாக்கர்ஸ் ஆக்ஷன் ரெடியூசஸ் தி பீட்டா 2 இன்ட்ராசெல்லுலர் கால்சியம் ரிடக்ஷன் prolongs the ERP in the AV node. சரிங்களா. ரைட், பீட்டா பிளாக்கர்ஸ் என்ன பண்ணுதுங்கிறதும் நமக்கு தெரியும். சரிங்களா. சிம்பத்தட்டிக் அப்போஸ் பண்ணும், ஹார்ட் ரேட்டை கண்ட்ராக்டிவிட்டி கம்மி பண்ணும், ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணும், ஏவி கண்டக்டிவிட்டியும் கம்மி பண்ணும். அதுதான் சொல்கிறாங்க இதில். தேர்டு பாருங்கள், பொட்டாசியம் சேனல் பிளாக்கர்ஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபேஸ் 3ல் ப்ரொலாங்ஸ் தி ரீபோலரைசேஷன் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. அது மூலயமா வந்து இந்த அரித்மியா கண்டிஷனில் நமக்கு ஹெல்ப் ஆகுது. கால்சியம், இந்த கிளாஸ் 4 பாருங்க, கிளாஸ் 4 வந்து கால்சியம் சேனல் பிளாக்ஸ் தி இன்வெர்ட் கால்சியம் சேனல். உள்ள கால்சியம் செல்லுக்குள்ள போனாலும் என்ன ஆகும், கண்டக்டிலிட்டி ஆகும். சோடியம் போனாலும் கண்டக்டிலிட்டி ஆகும், கால்சியம் போனாலும் கண்டக்டிலிட்டி ஆகும். அப்போ அதையும் பிளாக் பண்ணுற வேலை தான் யார் பண்ணுறது, கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். ஓகே, அடுத்தது அத்தெரோஸ்க்ளரோசிஸ், அதோட ரிலேட்டட் நம்ம பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஷார்ட்டாக. ஓகேங்களா. ஃபைப்ரோட்டிக் ஃபேட்டி பிளேக்யூ, ஓகேங்களா, ரைஸ்டு ஃப்ரம் தி இன்டிமல் லேயர். இன்சைடில் ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும். எந்த மாதிரி மெட்டீரியல் அது ஃபார்ம் ஆகுதுங்க, ஃபைப்ரோட்டிக் ஃபேட்டி பிளேக்யூ, அதுதான் அதோட மெட்டீரியல். அதில் தான் வந்து ஃபார்ம் ஆகுது. அது ஆக்சுவலி என்ன வைத்தாலும் அந்த ஃபைப்ரோட்டிக் ஃபேட்டி பிளேக்யூ அப்படிங்கிறது வந்து எதனால் மேடப் ஆஃப் ஆகிருக்குன்னா கால்சியம் ப்ளஸ் தி கொலஸ்ட்ரால் எஸ்டர், இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு தான் இது வந்து ஃபார்ம் ஆகுது. அது ஃபார்ம் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா இன்சைடு தி கரோனரி ஆர்டரிஸ்குள்ளே வந்து இது வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு ஃபைப்ரோட்டிக் அப்படின்னா நார்த்தன்மை உள்ள, ஃபேட்டி கொழுப்பு கலந்தது, பிளேக்யூ அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மெட்டீரியல் செதிலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். அப்படிப்பட்ட மெட்டீரியலாக ஃபார்ம் ஆகி தான் என்ன பண்ணுதுங்க, அது இன்சைட் தி வாலில் வந்து க்ளோஸ் பண்ணுது. அதான் பிக்சரில் காட்டியிருக்காங்க. இந்த மெட்டீரியல் தான் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ வந்து பிளட் ஃப்ளோ கம்மியாகுது. ஏன் கம்மியாகுதுன்னா இந்த இடத்துல நமக்கு பேசேஜ், பிளட் ஃப்ளோ போகக்கூடிய பேசேஜை நேரோ பண்ணிடுது. சரிங்களா. அதான் அதில் உள்ளது. இப்போ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், டார்கெட்ஸ், எப்படி நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணுறோம் இந்த அத்தெரோஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கே கொலஸ்ட்ரால் வந்து ஒரு காம்போனண்ட்டாக இருக்குது, கரெக்டுங்களா. கால்சியம் ஒரு காம்போனண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, காம்படிட்டிவ்லி இன்ஹிபிட் தி HMG-CoA reductase என்சைம் ஃபார் தி கொலஸ்ட்ரால் பயோசிந்தசிஸ். லிவரில் வந்து கொலஸ்ட்ரால் பயோசிந்தசிஸ் ஆகிறது எந்த என்சைம் யூஸ் பண்ணி பண்ணுதுன்னா நமக்கு வந்து HMG-CoA reductaseங்கிற என்சைம் தான் யூஸ் பண்ணி நமக்கு பண்ணுது பாடி. அப்போ அதை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணுறோம். நேச்சுரலாக பாடியில் ஒரு ஓவர் ஹைப்பர் ஆக்டிவ் ஆஃப் HMG-CoA reductase என்சைம்ஸ் இருக்கும்போது கொலஸ்ட்ரால் பயோசிந்தசிஸும் ஸ்பான்டேனியஸாக வந்து என்ன ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து அதை நம்ம பிளாக் பண்ணணும்னா வாட் வி ஹவ் டு டூ, HMG-CoA reductase வந்து இன்ஹிபிட் பண்ணணும். அடுத்தது பாருங்க, பைல் ஆசிட் சீக்வெஸ்டரன், அது வந்து ஒன் ஆஃப் தி மெக்கானிசம். ஓகேங்களா. அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனயன்ஸ் ஃபார் தி பைல் ஆசிட்ஸ் டு ப்ரிவென்ட் தி என்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன். என்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணலாம். அது வந்து பைல் ஆசிட் சீக்வெஸ்டரன்ஸ். தேர்ட் பாருங்க, ஃபைப்ரேட்ஸ், ஃபினோஃபைப்ரேட், இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஆக்டிவேட் தி PPAR ஆல்ஃபா, இது வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சொல்கிறாங்க. PPAR ஆல்ஃபா வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இன்க்ரீஸ் தி LPL
ஓகேங்களா, சிந்தசிஸ், எல்பிஎல் சிந்தசிஸ் ஸ்டிமுலேட் தி பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் தி ஃபேட்டி ஆசிட் இன் தி மைட்ரோகாண்ட்ரியா. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபைப்ரேட்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் இன் தி மைட்ரோகாண்ட்ரியாவை இம்ப்ரூவ் பண்ணுது. அதுதான் அதோட மெக்கானிசம் ஆக்ஷன் டு ரெடியூஸ் தி ட்ரைக்ளிசரைட்ஸ். அடுத்தது பாருங்க எஸ்டிமிப். எஸ்டிமிப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஹிபிட் தி ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ் இன் ஜெஜினல் எலக்ட்ரோ என்டிரோசைட்ஸ். இப்போ ஜெஜினலில் வந்துட்டு நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியலில் ஜெஜினலில் நமக்கு அப்சர்வ் ஆகுது பார்த்தீங்களா, நம்மளோட கொலஸ்ட்ரால் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபுட்லேருந்து எடுத்துக்கக்கூடியதை அதை வந்து என்ன ஆகுதுங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் அப்சர்வ் ஆகுது. ஒரு டிரான்ஸ்போர்ட்னா பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட் வந்து அதில் ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்போர்ட் இருக்குது நம்மளோட பாடியில், ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஜெஜினல் ஏரியாவில். ஸோ அதை வந்து அந்த செல்ஸை இன்ஹிபிட் பண்ணக்கூடியது மூலமாக என்ன ஆகுதுங்க, இந்த கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷனை வந்து கம்மி பண்ணுது. ஃப்ரம் தி டயட்ரி சோர்சஸ்லேருந்து வர்றதை கம்மி பண்ணுது. ரைட். அடுத்தது பாருங்க நைட்ரேட்ஸ். இதில் வந்து நமக்கு ஆன்ஜைனா ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா கிளாசிஃபிகேஷனில் மெயினாக நம்ம எப்படி பார்ப்போம்னா ஷார்ட் ஆக்டிங், லாங் ஆக்டிங் அப்படின்னு நைட்ரேட்ஸை பார்ப்போம். அப்புறம் பீட்டா பிளாக்கர்ஸ், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், பொட்டாசியம் சேனல் ஓப்பனர்ஸ். அதுக்கு அடுத்தது நமக்கு மிசலேனியஸ் ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா, இல்லை பாருங்க ஷார்ட் ஆக்டிங் கிளிசரில் ட்ரைநைட்ரேட் வந்து சப்லிங்குவல். ஓகேங்களா, இது ஷார்ட் ஆக்டிங். ஐசோசார்பிட் டைநைட்ரேட் ஆல்சோ சப்லிங்குவலில் இது ரெண்டுமே கொடுக்குறோம், ஷார்ட் ஆக்டிங்காக கொடுக்குறோம். ஓகேங்களா, இதே ஐசோசார்பிட் டைநைட்ரேட் வந்து ஓரலாக கொடுக்கும்போது லாங் ஆக்டிங்காக இருக்குது. ஐசோசார்பிட் மோனோநைட்ரேட் கொடுக்குறோம், லாங் ஆக்டிங்கு. எரித்ரிட்டால் டெட்ராநைட்ரேட் கொடுக்குறோம், அதுவும் லாங் ஆக்டிங். ஸோ எதெல்லாம் ஷார்ட் ஆக்டிங், எதெல்லாம் லாங் ஆக்டிங் கொஸ்டின் வந்திருக்கு ஏற்கனவே. இப்போ தான் நம்ம கொஸ்டின் ஏரியாக்குள்ளேயே என்டர் ஆகிறோம். ஓகேங்களா, அப்போ இங்கே தான் நம்ம கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணி படிக்கணும். which of the following is the short acting drug for the angina அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆக்டிங்னு இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. கிளிசரில் ட்ரைநைட்ரேட் ஷார்ட் ஆக்டிங் சப்லிங்குவலாக கொடுக்கும்போது, அண்ட் தென் ஐசோசார்பிட் டைநைட்ரேட் சப்லிங்குவலாக கொடுக்கும்போது என்னவா இருக்குங்க, ஷார்ட் ஆக்டிங்காக இருக்கு. அதே வந்து ஐசோசார்பிட் டைநைட்ரேட்டை ஓரலாக கொடுத்தோம்னா லாங் ஆக்டிங். ஐசோசார்பிட் மோனோநைட்ரேட் நேச்சுரலி லாங் ஆக்டிங். எரித்ரிட்டால் டெட்ராநைட்ரேட் நேச்சுரலி லாங் ஆக்டிங்காக இருக்கு. ரைட். அடுத்தது பீட்டா பிளாக்கர்ஸ் பாருங்க, ப்ரோபோர்னோலால், மெட்டோப்ரோலால், அட்டினோலால், இதெல்லாம் வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் என்ன பண்ணுதுங்க, ஆன்ஜைனாவில் நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸாக இது இருக்குது. ப்ரோபோர்னோலால், மெட்டோப்ரோலால் அண்ட் அட்டினோலால். சரிங்களா, அடுத்தது பாருங்க கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் நம்ம பார்க்கும்போது வெராப்பமில், டில்டியாசம் அண்ட் நைட்ரன்டெபின் அண்ட் அம்லோடெபின் இதெல்லாம் இருக்குது. வெராப்பமில், டில்டியாசம், நைட்ரன்டெபின், அம்லோடெபின்லாம் இருக்குது. அடுத்தது பாருங்க பொட்டாசியம் சேனல் ஓப்பனர். இது வந்து நிக்கோராண்டில் வந்து பொட்டாசியம் சேனல் ஓப்பனராக இருக்குது. நிக்கோராண்டில் வந்து பொட்டாசியம் சேனல் ஓப்பனர். ஓகேங்களா, கொஸ்டின் ஏரியா அதெல்லாம் நல்லாவே கேட்டிருக்காங்க, நிறைய இப்போ எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடான கொஸ்டின் வரக்கூடிய ஒரு பிளேஸ் இது. பொட்டாசியம் சேனல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பொட்டாசியம் சேனல் ஓப்பனர்னே கேட்டிருக்கான் ப்ரீவியஸ் இயர் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்ஸில். எம்ஆர்பியில் இல்லை, அதர் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, நிறைய முறை கேட்டிருக்காங்க. அதர்ஸ்னு பார்க்கும்போது டைப்ரிமடால், இது வந்து நமக்கு மிசலேனியஸ் ட்ரக்ஸில் வருது. டைப்ரிமடால், ட்ரைமெட்டாசிட்டின், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஃபெட்ரின், ரெனோலசின், ஐவாப்ராடின், இதெல்லாம் வந்து அதர் ட்ரக்ஸ். பாருங்க கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 மிசலேனியஸ். ஓகேங்களா, பாருங்க கிளாஸ் 1 என்னென்ன இருக்குது, ப்ரொலாங் ஆக்ஷன், ப்ரொலாங் தி ரீபோலரைசேஷன் பண்ணக்கூடியது தான் 1A இருக்குது. இப்போ கிளாஸ் 1 1A 1B 1Cன்னு பிரிக்கிறாங்க. 1Aவில் என்னென்ன வருது, குயினிடின், ப்ரோக்கோனமைட் அண்ட் டைசோபைரமிட் வந்து 1Aவில் வருது. 1Aவில் வருது. ப்ரொலாங் தி ரீபோலரைசேஷன், இதை வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நமக்கு ஞாபகத்துக்காக ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. 1Aனா ஏன் 1Aன்னு பிரிச்சிருக்கோம், 1Bன்னு ஏன் பிரிச்சிருக்கோம், 1Cன்னு ஏன் பிரிச்சிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இதுதான். ஓகேங்களா, ப்ரொலாங் தி ரீபோலரைசேஷன், ஷார்டன் தி ரீபோலரைசேஷன் அண்ட் தி லிட்டில் எஃபெக்ட் ஆன் தி ரீபோலரைசேஷன். அதுக்காக தான் இப்படி பிரிச்சிருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பட் இதில் கொஸ்டின் வராது, இந்த இப்படி வராது. எங்கே வரும்னா 1A எப்படி எந்த ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு இது கரெக்டாக நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். குயினிடின், ப்ரோக்கோனமைட் அண்ட் டைசோபைரமிடின் இஸ் 1A. 1B வந்து லிடோகைன், மெக்சிலிட்டின் அண்ட் ஃபெனிடைன், இதெல்லாம் வந்து 1Bயில் வருது. 1Cயில் வந்து ஃப்ளிக்கானைட் அண்ட் பர்பஃபெனோன், இதெல்லாம் வந்து 1Cயில் வருது. ஓகேங்களா, இதை நம்ம கிளாஸிஃபிகேஷனை நம்ம மெமரி தான் பண்ணணும். ஓகேங்களா, நிமோனிக்ஸ் வைக்கிறீங்களோ எப்படியோ பண்ணி ஒரு மெமரி பண்ணி தான் ஆகணும். இல்லை ரிப்பீட்டடாக நீங்கள் எகைன் அண்ட் எகைன் வந்து பார்க்கும்போது நமக்கு
ஓரளவுக்கு மைண்டில் செட் ஆகிடும். கிளாஸ் 2 பாருங்க. கிளாஸ் 2 பார்த்தோம்னா ப்ரோபனோலால், எஸ்மோலால், சொட்டோலால் இதெல்லாம் வந்து கிளாஸ் 2 ட்ரக். ப்ரோபனோலால், எஸ்மோலால், சொட்டோலால். பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து கிளாஸ் 2. அது அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியதான். கிளாஸ் 2 வந்து பீட்டா பிளாக்கர்ஸ், ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ். கிளாஸ் 3 பாருங்க. பொட்டாசியம் சேனல் பிளாக்கர்ஸ். பொட்டாசியம் சேனல் பிளாக்கர்ஸ் கிளாஸ் 3. இதில் பாருங்க என்னென்ன இருக்கு. அமியோடோரான் இருக்கு, ட்ரோனடோரான், டொஃபட்டிலிட், அப்புறம் இபுட்டிலிட். இதெல்லாம் வந்துட்டு கிளாஸ் 3 பொட்டாசியம் சேனல். அப்போது கிளாஸ் 2 சோடியம் பீட்டா பிளாக்கர்ஸ், கிளாஸ் 3 வந்து பொட்டாசியம் சேனல். கிளாஸ் 1ல் வந்து மிக்ஸ்டு ட்ரக்ஸ் வருது. இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் வருது. அதை நம்ம பார்த்துக்கோங்க. நேமு குயினிடின், ப்ரோக்கனமைட், டைசோபைரமைட். கிளாஸ் 1A வருது. 1Bயில் வந்து லிடோகைன் அண்ட் மிக்சிலேட்டின் ஃபினிடைன். 1Cயில் என்ன வருதுன்னா ஃபிளிகானைடு, ப்ரோபோஃபெனான் எல்லாம் வந்து 1Cயில் வருது. நம்ம கிளாஸ் 4க்கு போகலாம். கால்சியம் சேனல் பிளாக்கர், வெராப்பமில், டில்டியாஸ். கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். மிஸ்லேனியஸ் ட்ரக்ஸில் பார்க்கும்போது ப்ராக்சிமல் சுப்ராவென்ட்ரிகுலர் டாச்சிகார்டியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அடினோசின் அண்டு டிஜாக்சின் 2 ட்ரக் இருக்குது. இதை வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. எல்லா ப்ராக்சிமல் சுப்ராவென்ட்ரிகுலர் டாச்சிகார்டியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஜாக்சின் அண்ட் அடினோசின். ரைட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அத்ரோஸ்க்ளரோசிஸ் ட்ரக்ஸ் சொல்லி பார்க்கும்போது HMG கோயா ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டார் அப்படிங்கக்கூடியதெல்லாம் பார்த்தோன்னா ஸ்டாட்டின்ஸாக இருக்கும். நமக்கு நல்லா தெரியும். வெல் நோன் ட்ரக் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது. அட்டோர்வாஸ்டாட்டின், சிம்வாஸ்டாட்டின், ப்ரோவாஸ்டாட்டின், ரோஸ்வாஸ்டாட்டின் இதெல்லாம் இருக்குது. பைல் ஆசிட் பைண்டிங் ரெசின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொலஸ்ட்ரமின், பீட்டாசிட்டோஸ்டிரால் இதெல்லாம் வந்து பைல் ஆசிட் பைண்டிங் ரெசின்ஸாக இது இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஃபைப்ரிக் ஆசிட் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபைப்ரேட், இதுனா குளோஃபிப்ரேட் அண்ட் ஃபினோஃபைப்ரேட். ட்ரைகிளிசரைட்ஸை கம்மி பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன் இன்ஹிபிட்டர்னா எசிட்டிமிப். எசிட்டிமிப் வந்து கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன் இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக். ஓகேங்களா. மிசலேனியஸ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிக்கோட்டினிக் ஆசிட், நியோமைசின், லிப்பின் இதெல்லாம் வந்து மிசலேனியஸ் ட்ரக்ஸ் விச் இஸ் ஹெல்பிங் இன் தி அத்ரோஸ்க்ளரோசிஸ் கண்டிஷன். ஓகேங்களா. அடுத்தது டோசேஜ் ரெஜிமன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நார்மலாக ஃபார்மசியில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும். அட்டினாலால் வந்து 50 மில்லிகிராம் 100 மில்லிகிராமில் வருது. குயினிடின் வந்து 200 மில்லிகிராம். ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் இருக்கவங்களுக்கு தெரியும் 200 மில்லிகிராமில் வருது. குயினிடின் சல்பேட். குயினிடின் பைபாஸ்பேட்டாக வர்றது வந்து 250 மில்லிகிராமில் வரும். லிடோகைன் HCl இன்ஜெக்ஷன் 20 மில்லிகிராம். கொலஸ்ட்ரமின் ரெசின் 4 கிராம். எசிட்டிமிப் 10 மில்லிகிராம். சிம்பாஸ்டாட்டின் வந்து என்னவா வருதுங்க 10, 20, 40, 80ல் வருது. நியாசின் வந்து பார்க்கும்போது 50 to 500 மில்லிகிராமில் வருது. இது வந்து ஃபார்மகாலஜியில் போகும்போது டோசேஜ் ஃபார்ம் வச்சு, அதாவது டோசேஜ் என்ன மில்லிகிராமில் கொடுக்குறோம், என்ன மாதிரி இதில் டோசேஜ் கொடுக்குறோங்கிறத வச்சு கொஸ்டின்ஸ் வர்றதில்ல. மேக்ஸிமம் நமக்கு வந்து அப்படியே கேட்டாலும் அவங்க ஃபெமிலியராக இருக்கக்கூடியதில் தான் கேட்க சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து அட்டினலால், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பாஸ்டாட்டின் இந்த மாதிரி இருக்கிறதுல கேட்க சான்ஸ் இருக்குது. நியாசின் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போயிட்டு கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை. இது வந்து நமக்கு டோசேஜ் இந்த சென்ஸ் வந்து கொஸ்டின் கொஞ்சம் கம்மி தான் அந்த ஏரியாவில். இப்போ நம்ம டிபிக்கல் ஆன்ஜினா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது எவ்வளோ நேரம் இருக்கும் டைமிங், அதோட டைமிங் டூரேஷன் 1 to 15 மினிட்ஸ் வந்து அதோட டூரேஷன் இருக்கும். நைட்ரோகிளிசரின் சப்லிங்குவல் பார்க்கும்போது ஆக்ஷன் லாஸ்ட் ஃபார் தி 1 hour. சப்லிங்குவலாக நைட்ரோகிளிசரின் கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா அது ஷார்ட் ஆக்டிங் அப்படின்னு சொன்னோம். அது வந்து 1 hour அதோட ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நியாசின் எஃபிகசி பாருங்கள் 35 to 45% ட்ரைகிளிசரைட்ஸை குறைக்கக்கூடிய தன்மை வந்து நியாசினுக்கு இருக்குது. ஸ்டாட்டின் அதோட சேஃப்டி ப்ரோட்டோகால்னு பார்க்கும்போது நமக்கு 80 மில்லிகிராம் ஸ்டாட்டின் ஒரு பர்சனுக்கு நம்ம கொடுக்குறோம்னா 3 months லேட்டர் என்ன பண்ணணும்னா அலைனின் டிரான்ஸ்அமினேஸ் என்சைம்ஸை வந்து நம்ம செக் பண்ணணும். ஏன்னா அது ஹெப்பாட்டிக் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது லிவரில் இருக்கக்கூடிய என்சைமு, அதை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அதுதான் சொல்கிறாங்க. ஸ்டாட்டின் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெடியூஸ் தி ஹெப்பாட்டிக் கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ். ரைட். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஏரியா கிடையாது. அதாவது கெமிக்கல் நேச்சர் ஆஃப் ட்ரக்ஸ் அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி வந்து நமக்கு இதில் இந்த அடினோசின் வந்து பியூரின் நியூக்ளியோடைடு இதை வந்து கேட்பாங்க. இது ஒரு கெமிக்கல் நேச்சரு, இது கேட்க சான்ஸ் இருக்குது. ரிமைனிங் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம ஜென்ரலாக பார்த்துருவோம். குயினிடின் பாருங்கள், டெக்ஸ்ட்ரோ ஐசோமர் ஆஃப் தி ஆன்டிமலேரியல் அல்கலாய்டு குயினின், சின்கோனா பார்க்லேருந்து எடுக்கிறோம் சோர்ஸ். அடினோசின் இப்போ தான் பார்த்தோம். ஸ்டாட்டின் பாருங்கள், பீட்டா ஹைட்ராக்சி பீட்டா மீத்தல் குளுட்ரைல் கோஎன்சைம் ஏ ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டார். அது நமக்கு இதில் நம்ம அவங்க கேட்குறது எதுலேருந்து கேட்பாங்கன்னா நமக்கு கோஎன்சைம் ஏ ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டார் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. பட் பீட்டா ஹைட்ராக்சி பீட்டா மீத்தல் குளுட்ரைல் அப்படிங்கிற கெமிக்கல் ஃபார்முலாவில் தான் இது இருக்குது, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குங்கிறத கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க. ரெசின்ஸ்னு பார்த்தோம்னா பாலிமெரிக் காம்பவுண்டாக இருக்குது. ஓகேங்களா. அதுதான் வந்து கொலஸ்ட்ரமின் அந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம். அடுத்தது நிக்கோட்டினிக் ஆசிட் வந்து நமக்கு வாட்டர் சாலுபிள் பி விட்டமின் ஃபேமிலி, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே.
அடுத்தது என்னதுங்க, அத்திரோமா. அத்திரோமாங்கிறது கால்சியம் அண்ட் கொலஸ்ட்ரால் எஸ்டர் சேர்ந்து தான் வந்து இந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ் ஃபார்ம் ஆகுது. அதுதான் அத்திரோமான்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், அடுத்தது நைட்ரோக்ளிசரின். நைட்ரோக்ளிசரின்ஸோட அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹெட்டேக்கு, அடுத்தது வந்து நைட்ரேட் பாய்சனிங், இதெல்லாம் சர்க்குலேட்டரி கொலாப்ஸ், இதெல்லாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பீட்டா பிளாக்கர்ஸ் பாருங்கள், பிசாரே ட்ரீம்ஸ், ஓகேங்களா. அடுத்தது டிமினிஷ்டு செக்ஸ் டிரைவ் இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாம் ஆகிறதுக்கு பீட்டா பிளாக்கர்ஸில் சான்சஸ் இருக்குது. அடுத்தது குயினிடின். குயினிடின்னு சொல்லி பார்க்கும்போது சின்கோனிசம் ஒரு மெயின் சைட் எஃபெக்ட். கியூட்டி ப்ரொலாங்கேஷன், ஓகே, அது ஒரு இஷ்யூ. அப்புறம் டோர்ஸ் டி பாயிண்ட்ஸ், ஹார்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இசிஜியில் வரக்கூடிய வேரியேஷன் ஒன்று இருக்குது இல்லைங்களா, டோர்ஸ் டி பாயிண்ட்ஸ், இது வரதுக்கு குயினிடினில் சான்சஸ் இருக்குது. நம்ம இதை நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது லிடோகைன். லிடோகைன் வந்து பார்க்கும்போது நமக்கு பாரஸ்தீசியாங்கக்கூடிய கண்டிஷன் கிரியேட் பண்ணுது, ட்ரெமர் கண்டிஷன் ஒன்று கிரியேட் பண்ணுது, அதாவது ஃபேஸில் மசில் ட்விஸ்டிங் ஆகிறது, ஸ்லட் ஸ்பீச் கரெக்டாக பேச முடியாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு அது கொண்டுட்டு போகுது. இது லிடோகைனில் இருக்கக்கூடிய சைட் எஃபெக்ட். ஃபைப்ரேட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், மயோசிட்டிஸ். மயோசிட்டிஸ் மசில் பெயின் தான் மயோசிட்டிஸ் சொல்கிறாங்க. அடுத்தது இன்க்ரீஸ் த கிரியாட்டினின் கைனேஸ் லெவலை வந்து அது பண்ணுது. நியாசின் என்ன பண்ணுதுன்னு பாருங்க, ரீஆக்டிவேஷன் ஆஃப் தி கவுட். கவுட்டை வந்து என்ன பண்ணுதுன்னா எலிவேஷன் பண்ணி விடுது யூரிக் ஆசிடை, அதனால கவுட் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃப்ளஷிங் சான்சஸ் இருக்கு. ஃப்ளஷிங்னா தெரியுங்களா, பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபேஸ்லாம் வந்து ரெட்னஸ் மாதிரி வரும். ஃப்ளஷிங் வந்து சான்சஸ் இருக்கு. ஸ்டாட்டின் வந்து மயோபதி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ பெயின், மசிலில் இருக்கக்கூடிய பெயின். அப்புறம் ஹெப்படோடாக்சிட்டிக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது ஹெப்பாட்டிக்கில் தான் போயிட்டு என்ன பண்ணுது, கொலஸ்ட்ராலோட ப்ரொடக்ஷனையே ஸ்டாப் பண்ணுது. பீட்டா பிளாக்கர்ஸோட கான்ட்ரா இண்டிகேஷன் சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஆஸ்மா இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அன்கண்ட்ரோல்டு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. கியூனிடின் வந்து கியூட்டி ப்ரொலாங்கேஷன் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. டோர்ஸ் டி சிண்டம், டோர்ஸ் டி பாயிண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. லிடோகைன் வந்து சைனோஏட்ரியல் டிசார்டர்ஸ் இருக்கவங்களுக்கு, ஏபி பிளாக் இருக்கவங்களுக்கு, அண்ட் தென் செவரல் மயோகார்டியல் டிப்ரெஷன்ஸ் இருக்கவங்களுக்கு, சிவியர் மயோகார்டியல் டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து ஃபைப்ரேட்ஸ் வந்து ரெடினல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நியாசின் ப்ரெக்னன்சி டூரிங் ப்ரெக்னன்சியில் அண்ட் பெப்டிக் அல்சர் இருக்கவங்களுக்கு நியாசின் கொடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன் சொல்லி பார்க்கும்போது லிடோகைன் வந்து என்னத்துக்குன்னா வென்ட்ரிகுலர் அரித்மியாவுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம், நம்ம ஏட்ரியல் அரித்மியாவுக்கு கொடுக்க முடியாது லிடோகைன். கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது வேரியண்ட் ஆன்ஜினா, ரிலாக்ஸேஷன் ஆஃப் கொரோனரி ஆர்டரி ஸ்பாசம், வேரியண்ட் ஆன்ஜைனாவுக்கு தான் நம்ம கால்சியம் சேனல் பிளாக்கரை ப்ரிஃபர் பண்ணுறோம். நைட்ரேட் எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் தி அக்யூட் ஆன்ஜைனா. அப்போ இது ஷார்ட் ஆக்டிங்காக இருக்குது. நைட்ரேட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த நைட்ரேட்ஸ், கிளிசைல் ட்ரைநைட்ரேட், அப்புறம் வந்து ஐசோசார்பிட், டைநைட்ரேட், சப்லிங்குவல், இதெல்லாம் வந்து ஷார்ட் ஆக்டிங்காக இருக்குது. நம்ம வந்து இது எதுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோன்னா அக்யூட் ஆன்ஜைனாவுக்கு கொடுக்குறோம். வேரியண்ட் ஆன்ஜினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன கொடுக்குறோம், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் கொடுக்குறோம். வென்ட்ரிகுலர் அரித்மியாசிஸ்க்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம லிடோகைனை கொடுக்குறோம். ஸோ கீழே இருக்க ரெண்டுமே என்னென்ன ட்ரக்ஸு, ஆன்ஜினா ட்ரக்ஸு, இது வந்து அரித்மியாசிஸ் ட்ரக்ஸ். ஓகே, இப்போ இது நைட்ரிக் ஆக்சைடை கன்வெர்ட் ஆகுது, இன்க்ரீஸ் சிஜிஎம்பி, ஓகேங்களா. அப்புறம் வந்து டீபாஸ்போரிலேஷன் ஆஃப் தி மயோசின் லைட் செயின். அடுத்தது என்ன வந்து வேஸ்குலர் ஸ்மூத் மசில் ரிலாக்ஸேஷன். இதை வந்து கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஆர்ட்ரியல் ஃப்ளட்டர்னா என்ன, ஃபைப்ரிலேஷன்னா என்ன, ஆர்ட்ரியல் டாச்சிகார்டியானா, ப்ராக்சிமல் டாச்சிகார்டியா என்ன, வென்ட்ரிகுலர் டாச்சிகார்டியானா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, டோன்ட் வரி, ஜஸ்ட் அது ஒரு லுக் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நேம் வந்து படிக்கிறோம் அப்படின்னா என்ன, இசிஜியில் என்ன மாதிரி அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத பார்த்துக்கணும். ரைட், கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. இது வந்து இந்த 3 டாபிக், அன்ஜைனா, அத்ரோஸ்க்ளரோசிஸ், அண்ட் தென் இது பார்த்துருக்கோங்க ஆன்டி அரித்மிக் ட்ரக், ஓகேங்களா. இது 3 பார்த்தாச்சு, ஓகேங்களா. டெஸ்ட் வரும், அட்டன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.